ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்ன் வித் விடியல். நான் உங்கள் சஞ்சய். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸில் பார்ட் 2 எரர் அனாலிசிஸ். ஓகே, எரர்னா என்ன? நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ். இப்போ நம்ம ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறோன்னா, எக்ஸாம்பிளுக்கு இந்த பெண்ணோட மெஷர்மெண்ட் எடுக்கிறோன்னா இது ஒரு 10 சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சுக்குவோம். ஆனால் எல்லா வாட்டியும் நம்ம எடுக்கிற மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக இருக்குமானா கிடையாது. இப்போ இது ஒரு 10 சென்டிமீட்டர்னா நான் ஒரு ஸ்கேல் வச்சு எடுக்கும்போது அந்த ஸ்கேலில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கலாம். ஸ்கேலில் ரீடிங் எடுக்கும்போது அல்ல பிரிண்ட் ஆகும்போது ஸ்கேலில் பிரிண்ட் ஆகும் வந்து எல்லா ஸ்கேலும் கரெக்டாக இருக்கணும் அவசியம் இல்லை. சில ஸ்கேலில் மிஸ்டேக் வரலாம். அப்போ அதில் ஒரு 9.9 வரலாம், 9.8 வரலாம், இல்லைனா கூட 10.2 வரலாம். இதுதான் எரர். ஓகே, எரர்லேயே 2 டைப்ஸ் இருக்குது. சிஸ்டமேட்டிக் எரர், ரேண்டம் எரர். சிஸ்டமேட்டிக் எரர்னா காசஸ் நோட். இப்போ இந்த பேனா வச்சு மெஷர்மெண்ட் எடுக்கும்போது இந்த ஸ்கேலில் மிஸ்டேக் நம்ம கண்டுபிடிச்சு வைங்க, அது சிஸ்டமேட்டிக் எரர். இப்போ நான் மிஸ்டேக் எரர் இருக்கும்போது கரெக்டாக ரீடிங் இப்படி வச்சு பார்த்து எடுக்கணும், அப்படி எடுக்காமல் இப்படி வச்சு பார்த்துட்டா தப்பாக வரும்ல, நான் ஹியூமன் எரர் அது. இது மாதிரி தெரிஞ்சிச்சுன்னு வைங்க, அது சிஸ்டமேட்டிக் எரர். இப்போ நமக்கு எரர் என்னாலே தெரியலன்னு வச்சுக்கோங்க, அது ரேண்டம் எரர். இப்போ இந்த நான் ஸ்கேல் வச்சு எடுக்கிறேன், கரெக்டாக தான் எடுக்கிறேன், இருந்தாலும் மிஸ்டேக் ஆகுது. ஏற்கனவே இதை மெஷர் பண்ணி வச்சுப்பாங்க யாராச்சும், இது 10 சென்டிமீட்டர் சொல்கிறாங்க, ஆனால் நான் எடுக்கும்போது 9.9 அந்த மாதிரி வருதுன்னா எதுனாலே எனக்கு தெரிய மாட்டேங்குது, அது ரேண்டம் எரர். சிஸ்டமேட்டிக் எரர் நம்ம கரெக்ட் பண்ணிடலாம், ஸ்கேலை மாற்றிடலாம், நான் கரெக்டாக வச்சு எழுத்தா மாறிடும். ஆனால் ரேண்டம் எரர் வந்து எதுனாலும் தெரியல. அதை எப்படி கரெக்ட் பண்ணலாம்னா, இப்போ ஒரு n டைம்ஸ் மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணும்போது எனக்கு எரர் ஆல்ஃபான்னு வச்சுக்குவோம். ஆல்ஃபானா எக்ஸாம்பிளுக்கு இப்போ 10 சென்டிமீட்டர்ல 0.1 சென்டிமீட்டர் எரர்னு வச்சுக்குவோம். இப்போ n டைம்ஸ் இந்த ஒரு 10 சென்டிமீட்டர் 10 வாட்டி எடுப்பேன், 10 வாட்டி எடுத்து ஆவரேஜ் எடுப்பேன். ஆவரேஜ் எடுக்கும்போது ஒரு எரர் வந்து ஆல்ஃபா வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ n டைம்ஸ் எரர் எடுக்காம 10n டைம்ஸ் எக்ஸ்ட்ரா 10 வாட்டி கூட மெஷர் பண்ணும்போது 10 டைம்ஸ் 10 மடங்கு, ஓகேங்களா, மெஷர் எரர் வந்து என்ன ஆகும் கேட்டீங்கன்னா ஆல்ஃபா பை 10 ஆகுங்க. எத்தனை மடங்கு நான் எக்ஸ்ட்ரா டைம்ஸ் அந்த மெஷர் பண்ணிட்டேனோ அத்தனை மடங்கு எரர் கம்மியாகும், ஓகேங்களா. ஓகே, இப்போ மெஷர்மெண்ட் இந்த இங்கு பாட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதோட மெஷர்மெண்ட் 2.5 சென்டிமீட்டர் எடுத்துக்குவோம். ஆனால் நான் ஒரு 5 மெஷர்மெண்ட் எடுக்கிறேன், 5 மெஷர்மெண்ட் வேல்யூ எடுத்துக்குவோம். இப்போ ஆக்சுவலோட வேல்யூ அதோடது 2.5 சென்டிமீட்டர். ஆனால் நான் ஒரு ஸ்கேலை வச்சு இப்போ 5 வாட்டி மெஷர் பண்ணுறேன். மெஷர்மெண்ட் என்ன கிடைக்குன்னா 2.3, 2.4, 2.5, 2.6, 2.7. ஆனால் எனக்கு தெரியல இல்லை இது கரெக்டான வேல்யூ. இதை வந்து டீச்சர் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இதோட லென்த்தோட வேல்யூ டீச்சர் வச்சுருக்காங்க, என்கிட்ட மெஷர் பண்ண சொல்கிறாங்க. நான் மெஷர் பண்ணிட்டே ஒரு 5 வாட்டியும் வேற ஒரு வேல்யூ வருது. அப்போ நான் என்ன பண்ணணும், 5 வாட்டி மெஷர் பண்ணிடணும், 5 வாட்டிக்குரிய மீன் எடுக்கணும். இல்லைன்னா ஏ மீன்னு சொல்லலாம், இல்லை ஏ த்ரூ வேல்யூன்னு சொல்லலாம். எவ்வளோ வரும்? 2.3 மீன்னா எத்தனை டேர்ம்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிட்டு எத்தனை டேர்ம்ஸோ அதை டிவைட் பண்ணிடணும். 2.4 எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 டேர்ம்ஸ் இருக்கா? 5. இந்த வேல்யூ அப்ராக்சிமேட்டா 2.5 வரும். இதாங்க ஏமி, ஓகேங்களா. இப்போ அப்சல்யூட் எரர் அப்சல்யூட் எரர்னா இப்போ ஏ மீன் கண்டுபிடிச்சுக்கோங்கள,
இந்த இதுதான் கரெக்ட் வேல்யூ ஆக்சுவலா. இந்த இதை பாருங்க, டீச்சர் சேர்க்க வேல்யூ பாருங்க, இது சேமா இருக்கா? இந்த கரெக்ட் வேல்யூல வந்து நான் ஒரு 5 வேல்யூ எடுத்துருக்கேன்ல, அதுல எவ்வளவு எரர் ஆயிருக்கு? 2.5க்கும் 2.3க்கும் எவ்வளவு எரர்? 0.2. அதான் ஆப்சல்யூட் எரர். டெல்டா A1 ஃபர்ஸ்ட் இருக்கு. என்ன? இந்த டேர்மையும் இந்த டேர்மையும் மைனஸ் பண்ணுங்க. எவ்வளவு வரும்? 2.5 மைனஸ் 2.3. 2.5 மைனஸ் 2.3 எடுக்கும்போது 0.2. இதான் ஃபர்ஸ்ட் டேர்முக்கு ஆப்சல்யூட் எரர். நெக்ஸ்ட் செகண்ட் எவ்வளோ? நம்ம கால்குலேட் பண்ணதுக்கு அடுத்து ஏ மீன் பண்ணுங்க, அதான் எரர் கொடுக்கும். 2.5 இது 2.3. 2.5 நம்ம 2.3 கால்குலேட் பண்ணது, 2.5 நம்ம மெஷர் பண்ணது. ஆனா எரர் எவ்வளவு கேட்டீங்கன்னா நெகட்டிவ்ல இருக்கு. ஆனா இத ஃபர்ஸ்ட் வச்சிட்டு இத நெக்ஸ்ட் போடுங்க. 2.3 minus 2.5 is equal to minus 0.2. இப்போ 2. second term 2.4 minus 2.5 எவ்வளோ? minus 0.1. தேர்டுக்கு எவ்வளோ? தேர்ட் டேர்ம் 2.5. 2.5 இருக்கு. நான் இந்த எரர் எவ்வளோ? 0. நெக்ஸ்ட் ஃபோர்த் டேர்ம் calculated minus mean. ஓகேங்களா? calculated minus mean 2.6 minus 2.5 is equal to plus 0.1. delta A5 is equal to 2.7. 2.7 minus 2.5 is equal to plus 0.2. இதான் absolute error. இது A mean, இது absolute error. ஓகே, absolute A mean நீங்க சைடுல வைங்க. A mean எவ்வளோ? நெக்ஸ்ட் absolute error எவ்வளோ? இப்ப mean absolute error, mean of absolute error. mean னா ஒண்ணுல average. இந்த absolute error இருக்குல்ல, அதோட average எடுக்க போறோம். absolute error என்னென்ன இருக்கு பாருங்க. இந்த 5 வேல்யூ இருக்கா, அதோட average எடுக்க போறோம். ஆனா இங்க பாருங்களே, இது எடுக்கும்போது இங்க நெகட்டிவ் இருக்கா, நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கா, நெகட்டிவ் பாசிட்டிவ்லாம் கண்டுக்க கூடாது. நாம அதோட அது பேர் என்ன, இந்த டேர்ம் நெகட்டிவ் மாடுலஸ் எடுத்து பண்றோம். டெல்டா A1 plus delta A2 plus delta A3 plus delta A4 plus delta A5. மாடுலஸ் மட்டும் நம்ம பாசிட்டிவ் டேர்ம் நெகட்டிவ் டேர்ம் கண்டுக்க தேவையில்ல, அந்த அந்த வேல்யூ மட்டும் போட்டா போதும். ஓகே, பை எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு? 5 டேர்ம்ஸ். ஓகே, இப்போ என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கு? இதோட 0.2 plus 0.1 plus 0 plus 0.1 plus 0.2 by 5. என்ன எவ்வளோ? 0.6 by 5. என்ன எவ்வளோ? 0.12. இதுதான் டெல்டா A மீன். இப்போ உங்களுக்கு இந்த இங்க் பாட்டில் கொடுத்து இதோட ரீடிங் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி இதை வந்து எப்படி சொல்கிறது எழுதி காமிக்கணும்னா, மெஷர்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு A மீன் ப்ளஸ் டெல்டா A மீன். இந்த டைப்பில் நீங்கள் இதை மென்ஷன் பண்ணணும். A மீன் எவ்வளோ? 2.5 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் plus or minus. A mean எவ்வளோ? 2.5 plus or minus delta A mean எவ்வளோ? 0.12.
ரீடிங் இல்லைனா மெஷர்மெண்ட். ஓகே கைஸ், ரீடிங் கேட்டால் என்ன சொல்லணும், நம்ம இப்படி மென்ஷன் பண்ணணுமா? இப்போ என்னென்ன கேட்கலாம்னா ரிலேட்டிவ் எரர்னு ஒன்று கேட்பாங்க. ரிலேட்டிவ் எரர்னா என்ன பண்ணுங்கன்னா டெல்டா ஏ மீன் பை ஏ மீன். டெல்டா ஏ மீன் எவ்வளோ? 0.12 பை ஏ மீன் எவ்வளோ? 2.5. இதுதான் ரிலேட்டிவ் எரர். பர்சன்டேஜ் எவ்வளோ எரர்னு கேட்பாங்க. பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டாங்கன்னா ரிலேட்டிவ் எரர்ல அதை போட்டுட்டு into 100% பண்ணலாம். என்ன பண்ணணும்? 0.12 by 2.5 into 100. Okay. Okay. Next. இந்த எரர் வச்சு என்னென்ன ஹெல்ப்ஸ் வரும் அதை சொல்லிடுறேன். அடிஷன், சப்ட்ராக்ஷன். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பின்னு சொல்லிட்டாங்க. ஏ வேல்யூ உங்களுக்கு ஏ பிளஸ் ஆர் மைனஸ் பிளஸ் வச்சுக்கோங்க, பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏன்னு தந்துட்டாங்க. பி இஸ் ஈக்குவல் டு பி பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பி தந்துட்டாங்க. இப்போ எக்ஸ் வேல்யூ கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ பிளஸ் பி. இப்போ ஏயும் பி எப்படி மென்ஷன் பண்ணுறாங்க? பி பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பியா. அப்படின்னா எக்ஸ் எப்படி மென்ஷன் பண்ணணும்னா எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா எக்ஸ் மென்ஷன் பண்ணணும். ஓகே, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா எக்ஸா. இந்த எக்ஸ் நம்ம நார்மலாக ஏ பிளஸ் பின்னு போட்டுருங்க. ஏயோட வேல்யூ ஏ என்னது? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏ இஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் ஆர் மைனஸ் 0.1. பியோட வேல்யூ 2 பிளஸ் ஆர் மைனஸ் 0.2 தட்டாங்க. x is equal to a plus b அப்படின்னு சொல்லிட்டாங்க. x நார்மலா என்ன பண்ணணும்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிளா a plus b போட்டுருவாங்க. x is equal to a plus b எவ்வளோ? ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம்னா 1 plus 2 is equal to 3. x is equal to 3 plus or minus இந்த டெல்டா x இருக்கு பாத்தீங்களா? டெல்டா xக்கு என்ன பண்ணணும்னா டெல்டா a plus டெல்டா b அவ்வளவுதாங்க. இப்போ டெல்டா a plus டெல்டா b என்னது? 0.1 plus 0.2 is equal to 0.3. அப்படின்னா 3 plus or minus 0.3. ஓகே, இப்போ இது அடிஷன். இது சப்ட்ராக்ஷன் என்ன பண்ணலாம்? x is equal to a minus b தந்தாங்க. இப்போ என்ன பண்ணணும்னா அதே மாதிரி x இதே மாதிரி மென்ஷன் பண்ணணும். x is equal to x plus or minus delta x ன்னு போடும்போது இப்போ a is equal to 0.1 plus or minus 1 plus or minus 0.1, b is equal to 2 plus or minus 0.2 ன்னு தந்தாங்க. இப்போ என்ன பண்ணணும்? x term ஃபர்ஸ்ட் term இருக்கா a mean x mean அது நார்மலா a plus b, a mean plus ab, b mean போடணும். x is equal to see மைனஸ் அடைஞ்ச a mean minus b mean. அப்படினா a mean என்னால 1 minus b mean எவ்வளோ? 2. 1 minus 2 is equal to minus 1. இப்போ டெல்டா x எப்பயுமே எரர், இது வந்து டெல்டா எக்ஸ்ங்கிறது எரர் தானே. எரர் வந்தாலும் எப்பயுமே அடிஷன் தானே. சப்ட்ராக்ஷன்னாலும் சரி அடிஷன்னாலும் சரி
ரெண்டுத்துக்கும் எரரை ஆட் மட்டும் பண்ணணும். எரர் நீங்கள் ரெண்டுல என்னால் 0.1 + 0.2 எப்பயுமே ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ எக்ஸ் எப்படி மென்ஷன் பண்ணுவீங்க? -1 ± 0. ஓகே கைஸ், புரிஞ்சு நினைக்கிறேன். இந்த மல்டிப்ளிகேஷன் வச்சு பார்ப்போம். மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். இப்போ x is equal to ab தந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. a is equal to a0 ± Δa ன்னு வச்சுக்குவோம். b is equal to b0 ± Δb அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ வந்து என்ன பண்ணுறோம்? x is equal to ab கண்டுபிடிக்கிறோம். x ஃபார்மேட்டே எப்படி பண்ணணும்? x0 ± Δx. x0 இருக்குல்ல, நார்மலாக போல ab x0 is equal to a0 × b0 போட்டுருங்க. இது வேல்யூ ஒன்று வச்சுக்கோம். 1 ± 0.1, 2 ± 0.2. a0 நாடு 1 மீன், a0 மீன் நான் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் b0 எவ்வளோ? 2. 1 × 2 is equal to 2. இப்போ டெல்டா எக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இதை பண்ணும்போது இப்போ இது வந்து x is equal to ab. இப்போ x is equal to a/b ன்னு வச்சுக்குவோம். இப்போயும் x is equal to x0 ± Δx ன்னு போடுவோம். ஓகேங்களா? இப்போ x0 எப்படி போடுவீங்க? x0 is equal to a0/b0 போட்டுருங்க. x is equal to 1/2 வரும். இப்போ டெல்டா எக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? மல்டிப்ளிகேஷனாலும் சரி டிவிஷனாலும் சரி, ரெண்டுத்துக்கும் டெல்டா எக்ஸ் கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்கு. அதை மொத்தம் எப்பயுமே ஃபாலோ பண்ணணும். மல்டிப்ளிகேஷனாலும் சரி டிவிஷனாலும் ஒரே ஃபார்முலா தான். டெல்டா x/x is equal to டெல்டா a/a plus டெல்டா b/b. மல்டிப்ளிகேஷனுக்கும் சரி டிவிஷனுக்கும் சரி இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிடும். இப்போ x வேல்யூ இருக்குல்ல, இதோட x-ங்கிறது x0 a0 b0. x0 இருக்குல்ல, நார்மலாக கண்டுபிடிச்சிடணும். இப்போ மல்டிப்ளிகேஷனுக்கு a × b அவ்வளோ 1 சொல்லுவோம். டெல்டா x is equal to டெல்டா x/a × b x0ங்கிறது 2. இப்போ a0 டெல்டா a எவ்வளோ? 0.1 by 1 plus டெல்டா b எவ்வளோ? 0.2 by 2. ஓகே. இப்போ டெல்டா x is equal to 0.1/0 0.1 0.2 0.2 is equal to 0.4. இது மல்டிப்ளிகேஷனுக்கு. இப்போ டிவிஷனுக்கு டெல்டா எக்ஸ் பை டிவிஷனுக்கு எக்ஸ் வேல்யூ இருக்குல்ல, எப்படி கண்டுபிடிச்சிங்க? x0 டிவிஷனில் 1/2 இருந்துச்சா, அதை இங்கே அப்ளை பண்ணணும். 1/2 மிச்சம் அப்படியே 0.1/1 ப்ளஸ் 0.2/2 அப்படின்னா டெல்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.2/2 இஸ் ஈக்குவல் டு 0.1. உடனே இந்த வேல்யூ எப்படி அப்ளை பண்ணுவீங்க? a bக்கு இதே மல்டிப்ளிகேஷன் abங்க x0 எவ்வளோ மல்டிப்ளிகேஷனில் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா எக்ஸ் எவ்வளோ மல்டிப்ளிகேஷனில் 0.4. இப்போ எக்ஸ் ஆஃப் a/b டிவிஷன் அப்படிங்கிறப்ப டிவிஷனுக்கு x0 எவ்வளோ கண்டுபிடிச்சிங்க? 1/2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.1. அவ்வளோ. ஓகேங்களா? புரிஞ்சு நினைக்கிறேன். ஓகே. இப்போ நார்மலாக மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது ab தராங்க, டிவிஷன் பண்ணும்போது a/b தராங்க. எல்லாமே பவர் 1ல் இருக்கு. இப்போ a/b தராம இப்போ x is equal to ab இல்லைனா a/b அப்படி தரும்போது நார்மலான ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டோம். இப்போ x is equal to a/m b/n by c/p தந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா டெல்டா x/x டெல்டா எக்ஸ் என்ன எப்படி முடிக்கணும்? இப்போ டெல்டா x/x இந்த ஃபார்முலா வச்சுக்கோங்க. இந்த m இருக்குல்ல, m மட்டும் கீழே பவரில் இருக்கிற m முன்னாடி கொண்டு வந்து இந்த a அதே மாதிரி டெல்டா a/a அதே மாதிரி இங்கே m b பவரில் என்ன இருக்கு? n இருக்கா? ப்ளஸ் n கீழே வந்துட்டு டெல்டா b/b ப்ளஸ் இந்த c பவர் இருக்கா? c பவர் p இருக்கா? அப்படின்னா p கீழே கொண்டு வந்துட்டு டெல்டா c/c. இந்த ஃபார்முலா எக்ஸை வந்து நார்மலாக கண்டுபிடிச்சிட்டு இதே ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் டெல்டா எக்ஸ் கண்டுபிடிக்கிறேன் இந்த ஃபார்முலா. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் இது தேவையில்லை. இந்த மாதிரி கொஸ்டின் டெல்டா எக்ஸ் வச்சு கண்டுபிடிக்க சொல்ல மாட்டாங்க. இப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு
a power 1 b power 3 by c square and percentage error A ஓட percentage error 1%, B ஓட percentage error 2%, C ஓட percentage 3%. Then find percentage error in x ன்னு கேட்பாங்க. இப்போ நார்மலாக உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். delta x by x is equal to இந்த ஃபார்முலா இங்கே பாருங்க. delta x by x is equal to 1 into delta a by a plus 3 into delta b by b plus 2 into delta c by c. இப்போ percentage error என்ன ஆக்சுவலா? இப்போ a ஓட percentage error delta a by a into 100 is equal to எத்தனை percentage இருந்துட்டா 1. அப்படின்னா delta a by a எவ்வளோ? delta a by a is equal to 1 by 100. நீங்க இதை தூக்கிட்டு போய் இங்க ஒண்ணு சப்ஸ்டிட் பண்ணலாம். இல்லையா நீங்க என்ன கேட்கறாங்க ஆக்சுவலா? இந்த தூக்கிட்டு போய் இங்க சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ரிலேட்டிவ் எரர் மட்டும் கிடைக்கும். நெக்ஸ்ட் திரும்பி delta x by x ல என்ன மல்டிப்ளை பண்ணனும்? திரும்பி 100 மல்டிப்ளை பண்ணனும். அதுக்குள்ள என்ன பண்ணலாம்னா ரெண்டு பக்கமும் 100 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். delta x by x into 100 percentage error மட்டும் இல்ல percentage error தான்டா into 100 ரெண்டு பக்கமும் 100 மல்டிப்ளை பண்ணனும் is equal to delta a by a மொத்தம் 100 மல்டிப்ளை பண்ணுவோமா அப்படிங்கறப்ப into 100 plus 3 times delta b by b into 100 plus 2 times of delta c by c into 100. ரெண்டுக்கும் 100 மல்டிப்ளை பண்ண போறோம். இது என்ன ஆகுது? percentage error in x. இது percentage error in b a. இது percentage error in b. இது percentage error in c. ரெண்டே டைரக்ட்லி அப்ளை பண்ணுங்க. percentage error in x is equal to a ஓட 1% plus b எவ்வளோ 2 3 into 2% plus 2 into 3%. 1 plus 6 plus 6 is equal to 13%. இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு டைப் ஆஃப் கொஸ்டின் பார்ப்போம். இப்போ t வந்து 2 pi root of l by g மேக்ஸிமம் இந்த மாதிரி வரும் படிச்சிருவீங்க. ஓகே நெக்ஸ்ட் percentage error in L and G are 2% and 3%. Calculate percent error in T கேக்குறாங்க. இப்போ ஃபார்முலா இருக்கு. ஃபார்முலால என்ன சொல்றாங்க? T is equal to 2 pi root of L by G. அப்படினா என்ன அர்த்தம்னா T is equal to 2 pi into L by G the whole power 1 by 2. ஓகேயா? நெக்ஸ்ட் இந்த லாட்லி ஒருஷன் கூட வச்சுக்கலாம். லாட்லி ஒருஷன் to L power 1 by 2 by G power 1 by 2. ஓகே அவ்வளவுதான். அப்படினா என்னது? delta t by t is equal to 1 by 2 times of delta L by L plus 1 by 2 times of delta G by G. இப்போ percentage error கொடுத்துருக்காங்களா? அப்படின்னா ரெண்டு பக்கமும் அந்த ஆரம்பத்தை பண்ண போகிறோம். delta t by t into 100 is equal to 1 by 2 காமனாக இருக்குது. ஆனால் மொத்தமாக எடுத்தானே delta L by L into 100 plus delta G by G into 100. இப்போ சப்ஸ்டிட் பண்ணி வேல்யூ is equal to 1 by 2 into 2 plus 3. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா t is equal to 2 by root of L by D ல வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து less than 5% இருந்துச்சு. percentage error வந்து less than 5%. இப்போ ஒருவேளை 21% இந்த கொஸ்டினில் பாருங்க 21% இருக்கா? அப்போ என்ன பண்ணணும்னா இப்போ கைனடிக் எனர்ஜியும் மூமெண்டமும் கேட்குறாங்க. கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் பை 21%. calculate the percentage increase in momentum கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா இப்போ நார்மலாக கைனடிக் எனர்ஜிக்கும் மூமெண்டமுக்கும் ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்? P is equal to root of 2mke. இதுமே வேறு சாப்டர் நீங்கள் பார்ப்பீங்க. இதான் ஃபார்முலா. இப்போ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் மூமெண்டம் கேட்குறாங்களா? அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா டெல்டா பி பை பி இன்ட்டு 100 கேட்குறாங்க.
இது என்ன ஆச்சுன்னா பர்சன்டேஜ் எரர்னா என்னது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு இருக்கும். அதே மாதிரி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இல்லை பர்சன்டேஜ் டிக்ரீஸ் அதை கேட்கும்போது என்ன பண்ணணும் டெல்டா பி பை பி இந்த ஹண்ட்ரட் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ பிக்கும் கேக்கும் ரிலேஷன் என்னது பி இஸ் டைரக்ட்லி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கே டைரக்ட்லி ஈக்குவல் டு கே ஹோல் பவர் 1/2. அப்படின்னா என்ன அர்த்தம் டெல்டா பி பை பி இஸ் ஈக்குவல் டு 1/2 டைம்ஸ் ஆஃப் டெல்டா கே பை கே. இந்த ஃபார்ம்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எப்போ இந்த பர்சன்டேஜ் எரர் இருக்குல்ல அது லெஸ் தேன் 5% இருக்கும் போடலாம். ஆனால் இப்போ என்ன தந்துருக்காங்க 21%. அப்போ நீங்கள் இந்த ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்னா இந்த ரிலேஷன் இருக்குல்ல பி இஸ் டைரக்ட்லி ஈக்குவல் டு ரூட் கே அதை வச்சு நீங்கள் இந்த டேட்டா கண்டுபிடிக்கணும். எப்படி சொல்லி இப்போ நம்ம கண்டுபிடிக்க போட்டு டெல்டா பி பை பி ஹண்ட்ரடு அப்படி சொல்கிறாங்க. ஓகே பிக்கும் கேக்கும் என்ன ரிலேஷனு பி இஸ் ஈக்குவல் டு கே ஹோல் பவர் 1/2. இப்போ கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் பை 21% சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் கே இனிஷியல் வச்சுக்கோங்க கே நாட் கே ஃபைனல் என்னது கே நாட் ப்ளஸ் 0.21 டைம்ஸ் ஆஃப் கே நாட். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு 21%. 21%னா 21/100 இல்லை 0.12 21 0.21 டைம்ஸ் ஆஃப் கே நாட். எவ்வளோ வேல்யூ 1.21 டைம்ஸ் ஆஃப் கே நாட். ஓகேங்களா? இப்போ P is directly equal to K power 1/2. But P naught is directly equal to K naught the whole power 1/2. P final, P initial, the P final is directly equal to K final the whole power 1/2. अपना है ना फॉर्म K final एवलो 1.21 times of K naught the whole power 1/2. पर हमें क्या चाहिए delta P by P. Delta P by P ना P final minus P initial by P initial. ஓகேங்களா? டெல்டா பி நாட் பினா பி ஃபைனல் மைனஸ் பி இனிஷியல் பை பி இனிஷியல். நான் என்ன பண்ணலாம்னா இந்த பி ஃபைனல் வேல்யூ இருக்கா இதையும் பி இனிஷியல் வேல்யூ இருக்கா ரெண்டையும் டிவைட் பண்ணுங்க. பி ஃபைனல் பை பி இனிஷியல் இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி ஃபைனலோட டைரக்ட்லி சொன்னால 1.21 டைம்ஸ் ஆஃப் கே நாட் பை கே பி இனிஷியல் எவ்வளோ கே நாட் த ஹோல் பவர் 1/2. இது பி ஃபைனல் பை பி இனிஷியல். ஆனால் எவ்வளோ வரும் K naught cancel. 1.21 என்னடா ஆக்சுவலா 11. இப்போ 11 இருக்கும் 11 the whole square பண்ணா 121. அப்பனா 121 the whole power 1/2 னா 11. அதே மாதிரி 1.1 the whole square னா 1.21. No 1.1 is equal to 1.21 the whole power 1/2. ஓகே இப்போ இந்த வச்சுக்கலாங்க 1.21 the whole power 1/2 இதை இங்கே அப்ளை பண்ணுங்க. அப்படின்னா என்ன ஒரு ஆக்சுவலா P final by P initial is equal to 1.1. ஆனால் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய P final minus P initial by P initial. delta P by P னா P final minus P initial by P initial. ஆனால் என்ன பண்ணணும் இந்த டேர்முக்கு முன்னாடி ஒரு மைனஸ் போட்டுருந்தோம் -1. இப்போ டினாமினேட்டர் என்ன ஈக்குவேட் பண்ணுங்களா? அப்போ என்ன வரும் which is equal to P final minus P initial by P initial. இந்தக்கும் -1 போறீங்களா? அப்போ இந்தக்கும் -1 போடணுமா? 1.1 - 1 அப்படின்னா 0.1. இதாங்க டெல்டா பி பை பி இனிஷியல். அப்புறம் டெல்டா பி பை பி இன்ட்டு 100 எவ்வளோ 0.1 இன்ட்டு 100 அப்படின்னா 10%. அவ்வளோதான் கைஸ், இந்த விஷயம் அவ்வளோ. நெக்ஸ்ட் இதுக்கு மேலே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை வந்து வீடியோவில் உங்களோட சார்ஸில் டிஸ்கஸ் பண்ணுவார். ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு இவ்வளோலாம் எரரில் இன்னொரு வித்தியாசமான ஒரு டைப் இருக்குது, அதை வந்து சொல்லிடுறேன். ரெசிஸ்டன்ஸ். கோடு சொல்லுங்க. நெக்ஸ்ட் இப்போ ஆர் ஈக்குவலன்ட் கேட்குறாங்க சீரீஸில். இந்த ஃபார்முலாலாம் 12th படிப்பீங்க. இப்போ சீரீஸில் 2 இது இருக்குது, R1 R2ன்னு ஒரு வயர் இருக்குது. 2 சீரீஸில் என்ன பண்ணாங்கன்னா ஆர் ஈக்குவலன்ட் கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா R1 + R2ன்னு போட்டுடலாம். ஓகேங்களா? R ஈக்குவலன்ட் சொல்லிட்டு R1 + R2 சீரீஸில். இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ டெல்டா ஆர் ஈக்குவலன்ட் இப்போ என்ன பண்ணலாம்? டெல்டா இது எப்பயும் போல
x is equal to a plus b இருக்கா, இதே மாதிரி போட்டுலாம். a is equal to plus or minus a naught plus or minus delta a plus b, b naught is equal to b is equal to b naught plus or minus delta b தருவாங்க. அதை ஃபர்ஸ்டே சொல்லிட்டு அதில் அப்ளை பண்ணலாம். இப்போ r equivalent in parallel சொல்லுவாங்க. இங்கே தான் ஒரு வித்தியாசமான ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும். parallel என்ன பண்ணணும்னா 1 by r equivalent is equal to 1 by r1 plus 1 by r2. இப்போ என்ன பண்ணலாம் யோசிங்க, இது மாதிரி டேரக்டாக அப்ளை பண்ண முடியுமானா முடியாது. அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா இதுவும் லெஸ் தேன் 5% தான், டெல்டா ஆர் ஈக்குவலண்ட் பை ஆர் ஈக்குவலண்ட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஆர்1 பை ஆர்1 ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஆர்2 பை ஆர்2 ஸ்கொயர். நார்மலாக என்ன வரும், டெல்டா ஆர் பை ஆர் இஸ் ஈக்குவல் டெல்டா ஆர்1 பை ஆர்1 டெல்டா ஆர்2 பை ஆர்2 வரும். ஆனால் இங்கே 1 பை இன்னும் ஒரு ஈக்குவேஷன் இருக்கா, அப்போ என்ன பண்ணணும் கீழே ஒரு ஸ்கொயர் போட்டுக்கோங்க. அவ்வளோ இதே மாதிரி தான் லென்ஸ், அதாவது லென்ஸ் ரே ஆப்டிக்ஸில் வரும். 1 பை எஃப் இஸ் ஈக்குவல் டு 1 பை யூ ப்ளஸ் 1 பை வின்னு வரும். அப்போ என்ன பண்ணணும்னா இதே ஃபார்முலாவில் டெல்டா எஃப் பை எஃப் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ பை யூ ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா வி பை வி ஸ்கொயர். டெல்டா எஃப் வேல்யூ நார்மலாக இந்த ஃபார்முலாவில் போட்டு கண்டுபிடிக்கணும், டெல்டா எஃப் மட்டும் இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும். ஓகே கைஸ், அவ்வளோதான். இதான் எரர் அனலைசிஸில் ஒரு பார்ட். நெக்ஸ்ட் என்ன வரும்னா வெள்ளை கலிப்பர் ஸ்க்ரூ கேட்ஸ், அதை பற்றி அடுத்த வீடியோவில் போகிறேன். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸ்நீத்துக்கு படிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பை.